இந்த 3 மணி நேரம் பரிசு எழுதுற மாதிரியே என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? இந்த எழுதையில என்னென்னலாம் யோசிப்பீங்க? முதலாளிக்கு கல்யாணம் கன்ஃபார்ம், குழந்தை பிறக்க போகுது. பெஞ்ச் ரைட் சைடு உட்காந்துருப்பேன். எனக்கு வந்து வண்டி ஓட்டுனா ரொம்ப பிடிக்கும். பெஞ்சோட அளவு ஒரு கார் லாரி அந்த மாதிரி அசியூம் பண்ணிட்டு வண்டி ஓட்டுற மாதிரியே நான் இமேஜின் பண்ணிப்பேன் சார். பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். சும்மா இந்த பக்கம் கை வச்சுப்பேன், அது கீர் போடுற மாதிரி. அப்படி காலை நானே இது அட்ஜஸ்ட் பண்ணி 3 மணி நேரம் ஃபுல்லா அப்படியே வண்டி ஓட்டுற மாதிரியே அப்படி. நம்ம எப்படியும் படிச்சு இது எழுதிலாம் பாஸ் பண்ண மாட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிருக்கேன் சார். ஃபுல்லாவே அதான் ஓடிட்டு இருக்கேன். துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா? சார் 2016 பாஸ் அவுட். அப்புறம் எப்படி பாஸ் பண்ணீங்க? கிளியர் பண்ணல சார். அதை கிளியர் பண்ற மாதிரி ஐடியாவும் இல்ல. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்? 30, 48, 20. சார், இந்த கேள்வி முன்னால கேட்ட கேள்வியை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரி, வீட்டுல என்ன சொன்னாங்க? 30 அரிய இருக்கு. எவ்வளவு அரியன்னு தெரியாத அளவுக்கான அரிய இருக்கு என்ன சொன்னாங்க? செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்கிற? இப்போ நேத்து நாள் ரிசல்ட் வந்து சொல்ல நான் எத்தனை 25 மேல 30 வருமா? அவரே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு என்ன பார்த்து. உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. பசங்க பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதை நினைச்சாலே சிரிப்பு மட்டும் தான் வருது. அதான் மெயின் ரீசன் சார். பேசுறது எல்லாம் பொண்ணு கூட மட்டும் தான். ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா? பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. பக்கத்துல பார்த்தாலும் பாய்ஸ் இருப்பான், இங்க பார்த்தாலும் பாய்ஸ். எனக்கு அதனால பாதி டென்ஷன் ஆயிடும், உட்காரவே மாட்டேன் கிளாஸ்ல. நான் ஒரு மன்மத குஞ்சி. அந்த 2 மணி நேரத்துல நான் கார்ல போற மாதிரியும் பக்கத்துல வைஃப் கூட இருக்கிற மாதிரியும் பாட்டுல யாரு பெரிய பிசினஸ் மேன் ஆன மாதிரியும் படிச்ச பசங்க எல்லாம் வேலைக்கு என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ற மாதிரியும். இந்த மாவட்டத்துல உள்ள கைநாட்டுல இருந்து பிஎஸ்டி படிச்ச வரைக்கும் அத்தனை வேலை இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கையெழுத்து போட வேண்டியதான்.